Hi friends, welcome to Sugi Kitchen. புதுசா சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பாத்திரம் கழுவும் போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நம்மளோட ட்ரெஸ் நனைகிறது தான். பாத்திரம் கழுவி முடிச்சதும் அந்த வயிற்று பகுதி நனைஞ்சிருக்கும். அது நமக்கு ரொம்ப இரிட்டேஷனை கொடுக்கும். எப்படிடா தண்ணி படாமல் கழுவலாம் அப்படின்னு நம்ம ரொம்பவே ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடியவே முடியாது. சரி, இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நான் சின்ன பாட்டில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பாட்டில் கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா பெரிய பாட்டிலாக இருந்தாலும் அதோட வாய் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டு பக்கமே ஓப்பனில் இருக்குது. இதோட வாய் பகுதியை அப்படியே அந்த பைப்போட மூடியில் நம்ம சொருகிக்கலாம். ஆனால் இந்த பைப்புக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மூடி செலக்ட் பண்ணணும். இந்த பாட்டிலோட மூடி இந்த பைப்புக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் இதை எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி திறந்து பார்க்கலாம். இந்த தண்ணி ஓவர் ஃப்ளோவாக வராமல் கண்ட்ரோல்டாக வரும். ஸோ இதனால் நம்ம மேலே தண்ணி படுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் தண்ணி பரபரப்பாக வராமல் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக வரும். அதனால் கழுவும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவு பாட்டில் வேணும்னு தேவை கிடையாது. பெரிய பாட்டிலாக இருந்தாலும் அதோட மூடி பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த மெத்தட், பாட்டில் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் கவர். இந்த கவரோட ரெண்டு பக்கமும் ஓப்பனில் இருக்கணும். இதில் அடிப்பகுதியை நான் அப்படியே கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இதை நம்ம பைப்பில் அப்படியே கெட்டி வைக்க போகிறோம். இந்த மாதிரி தான். அதோட ஒரு முனையை பைப்பில் மேல் பகுதியில் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு முனை அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கும். இப்போ தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஒரு கண்ட்ரோலோட அந்த கவருக்குள்ளே மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நம்ம மேலே தண்ணி படுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதனால் சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி படுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மெத்தட், ரெண்டு மெத்தடும் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இது நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரெயின் கோட் மாதிரி தான் செய்ய போகிறோம். எப்படி மழை தண்ணி நம்ம உடம்புல படாமல் நம்ம பாதுகாக்கிறோம், அந்த மாதிரி தான். இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு அந்த கொஞ்சம் பகுதி மட்டும்தான் தண்ணிப்படும். ஒவ்வொருத்தர் வீட்டு பைப்போட ஹைட்டு பொறுத்தது அது. இல்லை ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு மொத்தமாக நனைஞ்சு போகுது அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே ரெண்டுலேயுமே ஹோல்ஸ் இருக்கிறதுனால நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக ஹோல்ஸ் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நாடாவை கோர்த்து கட்டிக்கலாம். இது நம்ம கழுத்தில் தொங்க போட போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு ஏப்ரான் மாதிரி ரெடி ஆகும். ஆனால் நம்மளே தயாரிக்கிற ஏப்ரான். அடுத்து இடுப்பில் கட்டுறதுக்காக வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுலேயும் நாடாவை சுற்றி கட்டிக்கோங்க. இதில் ஒரு பக்கம் நல்லா பெருசாக முடிச்சு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நாடா கலந்து போகாது. ஹோல்ஸ் ரொம்ப சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கழுத்துக்கு மேலே போடுறதுக்கு நம்ம மேலே கட்டி வச்சுருக்கிறோம். அப்புறம் ரெண்டு பக்கமும் இடுப்பு பகுதியில் கட்டுறதுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் கட்டி வச்சுருக்கிறோம். வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிற ஒரு சிம்பிள் ஏப்ரான் நம்மளே ரெடி பண்ணியிருக்கிறோம். இது நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸுக்கு மேலே நம்ம கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம மேலே படாது. கண்டிப்பாக படவே படாது. நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இதை மட்டும் எடுத்து நம்ம தண்ணியில் அலசி காய போட்டுக்கலாம். மறுபடியும் பாத்திரம் கழுவும் போது எடுத்து கட்டிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தெரியுது, அவ்வளோ லுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு துணி எடுத்துக்கோங்க. பழைய துணி, யூஸ் பண்ணாத துணி ஏதாவது இருந்ததுன்னா அது தூக்கி வச்சு இதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா வெளிப்பகுதியில் துணி இருக்கும், உள்ளே இந்த கவர் இருக்கும். அப்போவும் நம்ம மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட படாது. இது எந்த செலவும் பண்ணாமல் நம்மளே ரெடி பண்ணிக்கிற ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரான். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். இதையே நம்ம ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் பாத்திரம் கழுவும் போது நம்ம உடம்புல தண்ணி படுது, ட்ரெஸ் நனையுது அப்படிங்கிற கவலையே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.